எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாகவே டெய்லி வீடியோ போட முடியலையேங்கிறத பற்றி கூட லாஸ்ட் வீடியோவில் கூட பேசியிருப்பேன். சரி, நம்ம வீடியோ தான் போட முடியல, அட்லீஸ்ட் நம்ம இந்த படிச்சுட்ருக்க புக்கை பற்றியாவது தொடர்ந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அது இன்றைக்கி தான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம படிக்க அப்படியே கண்டினியூவாக ஒரு வீடியோவாக போட்டு விட்ருவோம். அது கண்டினியூவாக புக்கு படிக்க முடியாதவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து த கிரேட்டஸ்ட் ஆன் எர்த்து. இந்த கிரேட்டஸ்ட் ஆன் எர்த்தில் வந்து ஒரு கதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது அவரோட காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்த காலங்களில் லாஸ் ஏஞ்சல்ஸில் அவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்காரு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ அங்கே ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டே படிச்சுட்டு இருந்திருக்காப்புல. அங்கே ஹோட்டலில் வந்து ஒரு டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் வந்து அவரும் தங்கியிருந்திருக்காரு. அந்த டெக்னாலஜி எக்ஸிக்யூட்டிவ் வந்து கீ காம்போனண்ட்டு ஒய்ஃபைக்கு ரவுட்டர்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு காம்போனண்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை வந்து அவர் விற்கவும் செஞ்சுருக்காரு. விற்று அந்த நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்காரு. அவர் அந்த ஹோட்டலில் இருந்திருக்காரு. அவருக்கு வந்து இந்த மணியோட ரொம்ப அவரை நான் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அவரோட மணி சார்ந்த அவரோட தாட்லாம் ரொம்ப சைல்டிஷாகவும் இன்செக்யூரிட்டியாகவும் இருந்துச்சு அவர் நான் பார்த்ததில்ல அப்படிங்கிறாரு. அப்படி என்ன பார்த்துருக்காரு அப்படின்னா, அவர் அந்த பணக்காரர் என்ன பண்ணுவான்னா, ஒரு டாலர்ஸோட ரூபாய் நோட்டோட கட்டை வந்து கையில் வச்சுப்பாரான். அதை பற்றி பெருமையாக பேசுவாராம். அவங்கள்ட்ட அவங்க நண்பர்கள்ட்ட அவங்களுக்கு வேணுமோ வேணாமோ அவர் தண்ணியை போட்டு வளருவார் போல இருக்குது. நான் பார்த்தியா இவ்வளோ பெரிய காசுலாம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வச்சுருக்கேன்னு சொல்லுவாராம். ஒரு முறை என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு $1000 அவன் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து, நீ போய் இதுக்கு கோல்டு காயின்லாம் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லியிருக்காரு. சரி, அவர் ஃப்ரெண்டும் கோல்டு காயின்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்துருக்காப்புல. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பசிபிக் ஓஷன் அந்த கடலை பார்த்த மாதிரியே அந்த கோல்டு காயினை தூக்கி போட்டு விளாண்டுருக்காங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ தூரம் நான் தூக்கி போடுறேன் பாரு, என்னோட நீ ஆண்டி தூக்கி போடுறியா, அந்த மாதிரி போட்டு விளாண்டுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அந்த ஹோட்டலில். ஒரு லைட்டை ஒரு சரக்கு போட்டு தள்ளி விட்டார் போல இருக்குது. அந்த லைட்டோட விலை வந்து ஒரு $500 இருந்திருக்கு. அப்போ வந்து அவன் ஹோட்டலில் உள்ள ஒரு வேலை பார்க்குறவங்க சொல்லியிருக்காரு, சார் என்ன சார் உடச்சிட்டிங்க, இதோட விலை தெரியுங்களா, $500 அப்படின்ட்டு இருக்காரு. நம்மால் தான் பெரிய பணக்காரனாச்சே, நமக்குன்னு ஒரு திமிர் இருக்கும்ல. ஏய், என்ன $500 உடச்சா என்ன, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு $5000 கொடுத்துருக்காரு. இனிமேலாம் இந்த மாதிரி என்கிட்ட பேசாத, இந்த மாதிரி நடந்துக்காத அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இவர் இந்த கதையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் இவர் பார்த்த இந்த விஷயங்கள்லாம் எத்தனை நாள் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்குறாரு. எத்தனை நாள் நடந்திருக்கும்னா, ரொம்ப நாள் நடக்கலை அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன் அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம என்ன தான் பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் பிஹேவியர் சரியில்லை அப்படின்னா அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் டிசாஸ்டராக தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஜீனியஸாக வேணால் இருக்கலாம், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் பிஹேவியர் சரியில்லைன்னா அது உங்கள் ஃபினான்ஷியலில் கம்ப்ளீட்டாக டிசாஸ்டர் பண்ணி விட்ரும் அப்படிங்கிறாரு. இதே ஆப்போசிட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எந்த வித பணம் இல்லை, ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் கூட நம்மளோட பிஹேவியர் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இவர் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் சொல்ல வராரு. செகண்ட் சாப்டரில் நம்ம கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.